சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீத்துவோட ஹோட்டலுக்கு ஒரு 3 ரவுடிங்க வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்றாங்க. இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், இங்கலாம் தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. அதுக்கப்புறம் ரவிய நீத்து கூட்டிக்கிட்டு வராங்க. ரவியும் வந்து பேசி பார்க்குறாப்புல. ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தகராறு பண்றாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும், "நீங்க வேணா பண்ணிக்கங்க. நாங்க போ முடியாது" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! அப்படியா? நீங்க போலீஸ்க்கும் பயப்பட மாட்டீங்கள்ல? அப்ப வர வேண்டியவன வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா முத்துவுக்கு ஃபோன பண்ணி விட்டுர்றாப்புல. முத்து வந்த உடனே அதுல 2 பேரு பார்த்துட்டு பயந்தர்றாங்க. ஏன்னா, அவங்களும் சிட்டியோட ஆட்களாட்டுக்கு. "அண்ணே முத்துண்ணே, நம்ம சிட்டி அண்ணனையே அடிச்சு பறக்க விட்டவரு இவரு தானே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அங்கருந்து ஓடிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து 2 சாத்து சாத்துன உடனே, "என்னைய விட்டுருங்க. நானா வரல. எனக்கு பணம் குடுத்து தான் இப்படி போய் பண்ண சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கேரளாக்காரர் அம்மா தான், அதாவது இவரோட மாமியார் தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து ரவிக்கிட்ட போய், "இது உன்னோட ஃபேமிலியோட மேட்ரு. இதுல நான் தலையிடல. நீயே போய் பேசிக்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாப்புல. பின்னாடியே நம்ம ரவியும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஸ்ருதியை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. ஸ்ருதியும் பயங்கர கூலா வந்து பாத்தீங்கன்னா, இதை நீயே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டக்கே, என்கிட்ட வந்து ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த நீத்து பயந்தாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா பேசுறாங்க. நம்ம ரவியால எதுவுமே பண்ண முடியல. நடுப்புற விஜயாவை வேறையா வச்சு செய்ன்னு செஞ்சு விடுறாங்க நம்ம ஸ்ருதி. விஜயா என்ன ஆள விடுமா சாமி அப்படின்ட்டு அங்கிருந்து மிரண்டு ஓடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவிய சாரி நம்ம மனோஜோட கடைய காமிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மொட்டை ஃப்ரெண்டு வராப்புல. அவர் வரும்பொழுதே ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா போர்டிங் ஸ்கூல்ல ஒரு இன்சார்ஜா இருக்கிறாட்டுக்கு, அந்த ஸ்கூலுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் வாங்க வந்திருக்கிறாப்புலையாட்டுக்கு. ஸோ நான் தாண்டா அழைச்சிட்டு வந்தேன், பார்த்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு பேசி மனோஜும் ஓகே சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறத பார்த்துட்டு, நீங்க இவ்வளோ சூப்பரா பேசியிருக்கீங்களே அப்படின்னு கேட்ட உடனே, நான் நிறையா படிச்சிருக்கேன்னு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்த உடனே, இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கீங்களா? அப்படா நீங்க என் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் ஸ்ருதி நேரா அவங்க அம்மா கிட்ட போய், ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டி, நீங்களே வந்து அந்த நீத்துவுக்கு வந்து ரவி மேல இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருவீங்களாட்டுக்கு. அவங்க ரவி வந்து என் மேல பிசினஸ் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். நீங்க எங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கிடாதீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.